ரமணோதயம் ஆசிரியர் ராம்மோகன் அவர்களும் ஒரு புதுசு இல்லை, அவர் ரொம்ப சத்சங்கத்தில் அவர் இருந்திருக்காரு. நன்றி. அவங்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு குடும்பம் ரமணகேந்திரா அவர் ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மிடையே இந்த இடத்தை நமக்கு கொடுத்து இது பெரிய ஒரு சத்சங்கத்தை நடத்துவதற்கான ஆதாரமாக இருந்த குடும்பத்தினர் அவர்களும் வந்திருக்காங்க. லலிதா, சித்ரா, மாமி எல்லாமே. அதன்படி அந்த சாதித்யம் வரும். இந்த இடத்துல 13 வருஷமா குமார் ராஜா முழு மூச்சோட வேலை பண்ணியிருக்கார். அதை அப்ரிஷியேட் பண்ணி பிரசிடென்ட் அவர் இப்பொழுது நம்மிடையே திரு ஜானகிராமன் அவர்கள், ஆடிட்டர், மும்பை ரமணாசிரமத்தோடைய ட்ரஸ்டி. அவருடைய சிறிய நான் உங்களை மாதிரி ஒரு டிவோட்டி தான். பெரிய அதிர்ஷ்டம். அந்த வகையில் நீங்க எல்லாமே பெரிய அதிர்ஷ்டசாலி. நம்ம பிரசிடென்ட் எடுத்துட்டா அவர் பிறந்ததோடய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அந்த குடும்பத்திலே பிறந்திருக்காரு. அம்மா அவங்க அப்பாவும் ஒரு டிவோட்டியால பிறந்ததிலிருந்தே பிறந்திருக்கார். குமார் ராஜாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு பெரிய தென் துருவத்திலிருந்து வட துருவம் வந்திருக்கார். அது ஒரு பெரிய கதை. அதனால அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ரமணர்களுடைய பாக்கியம் பிறந்ததிலிருந்தே கிடைக்கும். என்னை பொறுத்தவரையில் நான் பகவான் வந்தது 2000 வந்தேன். அதாவது 50 வயசு ஆயிடுச்சு. அது வரைக்கும் எனக்கு பகவானை பற்றி தெரியாது. எனக்கு ஊர் தென்காசி. பகவானை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. 1999 நான் மெட்ராஸில் இருந்தபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு கிரிவலத்துக்கு வாங்க அப்படின்னு. நான் ஏதோ சரின்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு கிரிவலம் போனது தான் போச்சு. என்னை அப்படியே பிடிச்சிருந்தது. 24 மாதம் கண்டினியூஸாக பாம்பேலேருந்து கிரிவலம் வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பகவானை விட்டு போகவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனால் நான் என்னுடைய ஈடுபாடு இருந்தால் கூட என்னுடைய மகன் அவெல்லாம் ஈடுபாடே இல்லை. 2020-21 கோவிட் டயத்தில் ஒரு சமயத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாத போது என் பையன் என்னை கூட்டின்னு வந்தான். கூட்டின்னு ரமணாசிரமத்துக்கு போயிட்டு வந்தான். அங்கே வந்தானோ இல்லையா அவனை ரமணர் பிடிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவன் பகவான்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களோட குழந்தைகளை இன்ட்ரடியூஸ் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் அவளுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னுடைய தாழ்மை என்னென்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் குழந்தைகளையோ பேர குழந்தைகளையோ ரமணரை இன்ட்ரடியூஸ் பண்ணினா அவர் ரமணர் பிடிச்சிட்டுவார். புலிவாயில் பட்ட மான் மாதிரி வேற போய் வெளியில் வர முடியாது. இந்த உதவியை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்தால் ரொம்ப உபகாரமாக இருக்கும். ரமணருடைய குணாசியங்களை பற்றி சொல்லி ஒரு லிமிட்டே கிடையாது அவரை பற்றி பேசுறதுக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டு, ரமணரோட முக்கியமான குணம் என்றால் யாரையும் பற்றி குற்றமே கண்டுபிடிக்க மாட்டார். அவருடைய நல்ல குணத்தை தான் பார்த்தார். திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ரவுடி இருந்தான். அவன் ஆசிரமத்துக்கு போயிட்டு தான். அவன் காலமான போது ரமணரோட ஆட்கள்லாம் ரமணர்கிட்ட சொன்னால், அது மாதிரி ஒரு ரவுடி செத்து போயிட்டான் அப்படின்னு. அவெல்லாம் எதிர்பார்த்தா ரமணர் என்ன சொல்லுவார். ரமணர் என்ன சொன்னார், அவன் ரொம்ப வெள்ளை வெளியேர்னு வேட்டி கட்டின்னு இருப்பானு, ரொம்ப சுத்தமான இருப்பானு. அவர் நல்ல குணத்தை தான் பார்த்தார். அதனால் நம்மளுக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய நல்ல குணத்தை பார்க்குற தன்மை ரமணர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். இது மாதிரி நிறைய இருக்கு. அதில் இன்னும் விரிவாக நம்ம பிரசிடென்ட் பேசுவார். வணக்கம்.